இந்த ஆளு காலடி எடுத்து வைக்கிற இடம் விளங்கிடும். ஐயோ, உங்களோட ஒரே சிரிப்பு தான் போங்க. சாரதாமா, சொல்லுங்கக்கா. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பாத்திரம்லாம் கழுவி ஒதுக்கி வச்சிட்டேன். நைட்டுக்கு சாப்பிட்டுருங்க. நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பட்டா? சரிக்கா, போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் வரேன். என்னம்மா, வரேன் தம்பி. சரிக்கா. எம்மாடி, பயந்தே போயிட்டேன். பிள்ளைங்களா நீங்க தானா? ஆமா ஆண்டி, பயப்படாதீங்க. சொல்லாம கிளாம வந்து பின்னாடி நின்னுட்டோம், சாரி. சரி சரி, பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிள்ளைங்க போய் சாப்பிடுங்க, சரியா? சரி ஓகே ஆண்டி. ஆண்டி. ஐரா, அப்சரா, நல்ல பானிபூரிலாம் வாங்கி சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டோமா. அப்சரா, நீ ஏன் உம்முன்னு இருக்க? அப்சரா, அப்பா கேள்வி கேட்ட அப்பாட்ட பதில் சொல்லு. என்னையே பார்த்துட்டு இருக்க? அப்சராமா, அப்பா கூப்பிடுறாங்கடி. அப்பா, எதுக்குமா உம்முன்னு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி சரி, 2 பேரும் இப்போ டின்னர் சாப்பிட்றீங்களா இல்லை அப்புறமா சாப்பிட்றீங்களா? இப்போ தானம்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம், வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றோம். நீங்களும் அப்பாவும் சாப்பிடுங்க. சரிம்மா, ஓகே. என்னம்மா, ஏதாவது சொல்லணுமா? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாம்மா? இல்லைம்மா. பிள்ளைக்கு குரலே சரியில்லையே, ஏதோ டவுட்டா இருக்கு. அப்சரா, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தல்ல, போய் தண்ணி குடி. இது வந்துட்டேங்க்கா. என்னாச்சு சாரதா? தெரியல சஞ்சய். சமந்தா வீட்டுக்கு வந்திருந்தா. இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து சாப்பிட போனாங்க. ஏதோ வெளியே சாப்பிட்டது செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதான் அப்சராக்கு லைட்டாக வயிறு வலிச்சிருக்கும். கொஞ்ச நேரம் பார்ப்போம், அப்புறமாவும் வயிறு வலிச்சதுன்னா நான் என்னன்னு போய் கேட்குறேன். ஓ, அதான விஷயம். சரி சரி, நான் கூட அவ உம்முன்னு இருந்ததும் ஏதோ பிரச்சனையோன்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க. சரி, சாப்பிட வரீங்களா? சரி, நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே. அக்கா, என்ன அப்சரா, நீ இப்படி மூஞ்சி வச்சு நீயே கட்டி கொடுத்துருவ போல. பயமா இருந்துச்சுக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் அழுகாத, சரியா? சமந்தா அக்கா கிட்ட ஒரு வாட்டி பேசி பாருங்கக்கா. எனக்கு பீட்டர் பத்தி நல்லா தெரியும். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அக்கா. சரி, நான் அவகிட்ட கேட்குறேன், சரியா? நீ அழுகாம இரு. எதுக்கும் நீ அழுகக்கூடாது. சரிக்கா. உனக்கு அவனை எப்படி தெரியும்? எங்க பார்த்த? அப்சரா, அம்மா வராங்க, அமைதியாரு, அழுகாத. இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? அம்மா, அப்சராக்கு ரொம்ப வயிறு வலிக்குதான், அதான் ஒரு கிளாஸ் பால் கேட்டா காய்ச்சி கொடுக்கலான்னு இங்க வந்தேன். ஐயோ, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா, சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் வலிக்குது. நான் பால் காய்ச்சி கொடுக்குறேம்மா, நீங்கள் 2 பேருமே குடிங்க, சரியா போயிடும். 2 பேரும் தானே வெளியில் சாப்பிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் வெந்தய தண்ணியும் கொடுக்குறேன், குடிங்க, சரியா? சரிம்மா. அப்போ நாங்கள் ரூமில் இருக்கோம்மா, அங்கே கொண்டு வந்துடுறீங்களா? உன் ரூம்லையா, தங்கச்சி ரூம்லையா? என் ரூமுக்கு போகலாமா அக்கா? சரி அப்சரா. அம்மா, என் ரூமுக்கே கொண்டு வந்துருங்கம்மா. அப்போ நைட்டுக்கு சாப்பாடு? நாங்கள் கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் சாப்பிட்றோம்மா, இப்போது அவ்வளோவா பசிக்கல. சரிம்மா, பசிச்சா சாப்பிடுங்க, சரியா? சரிம்மா. யப்பா யப்பா யப்பா, எங்கேக்கு போனா இவ? அடியே, எடி பஞ்சு, எடி பஞ்சு வாடி, நான் வந்திருக்கேன். ஓ, மாமா அடுப்பாங்கரையில் இருக்கேன். இந்த ஆளுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு வேற தெரியலையே. அண்ணே, சிங்காரி, எங்க அண்ணே போயிருந்த? காலையில இருந்து ஆளையே காணோம். நான் எங்க போவேன், இங்கதான் இருந்தேன். நான் அப்பமே வந்தேன், ஆனால் உன்னை காணோமா, அதனால தான் பொழுது சாஞ்சி இப்போ வரேன். என் தங்கச்சினா என் தங்கச்சி தான். என்ன அழகு, என்ன அழகு. என்ன தவம் செஞ்சு போட்டோம். அண்ணன் தங்க ஆயி புட்டோம். பாவி நானும் வாக்கப்பட்ட பாவமா. ஏடி பஞ்சு, அண்ணி வாங்க வாங்க, மன்னிச்சிருங்க அண்ணி, ஒரு ஃப்ளோவில் பாடிட்டேன். என்ன மாமா முறைக்கிறீங்க? சோறு வடிச்சியோ? வடிச்சேன். சிங்காரிக்கும் எனக்கும் தொட்டில போட்டு சோறு கொண்டு வா போ. வேணும்னா 2 பேரும் போட்டு தின்னுங்க.
எம்மாடி காலெல்லாம் வளைவு அண்ணி. எங்க அண்ணனையே நீ எதிர்த்து எதிர்த்து பேசுறியா? ஐயையோ அண்ணி, மன்னிச்சுக்கிடுங்க மன்னிச்சுக்கிடுங்க. நான் அப்படியெல்லாம் பேசுவேனா எங்க மாமாவை? இம்புட்டு அண்ணன் சோ இம்புட்டு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுறவ நீ? என்ன அண்ணி பேசிட்டேன் நான்? பசிக்கிறவங்க போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அது ஒரு குத்தமா? வீட்டு ஆம்பளை ஆளு வெளியே போவாங்க வருவாங்க, பொம்பளையா இருந்து நீ தான் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கணுமா வேணாமா? அப்படி சொல்லிடி என் தங்கச்சி சிங்காரி. இந்தா பள்ளியிலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனி வாயை மூடவே மாட்டாங்க. மச்சானுக்கு சோறு வச்சியா சிங்காரி? இல்லையாண்ணே, நான் எதுவும் செய்யலை, நான் எதுவும் சோறே பொங்கலை. அந்த ஆளுக்கு வேணும்னா ஏதாவது பொங்கி வைக்கட்டும், நான் போய் சாப்பிடுவேன். இந்த வந்துட்டா குறை சொல்கிறதுக்கு. இவோ புருஷனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டா. ஊராம் புருஷன் என்ன பண்ணா, பொண்டாட்டி என்ன பண்ணான்னு பார்க்கறதுக்கே குறியா இருப்பா. இனியெல்லாம் நீ இப்படி இருக்காதடி பஞ்சு. எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்க. எங்கள் அண்ணன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், நீ சொன்னாங்க. என் தங்கச்சி சிங்காரி அளவுக்கு என்ன புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. மெச்சிக்கணும் இவங்க தான், இவங்களுக்குள்ள. அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க நீ? எப்படி உங்க வீட்டுக்கு நல்லா வரக்கூடாதா? ஏ பஞ்சு, ஏங்க மாமா, சும்மா தானே கேட்டேன். ஏண்டி பஞ்சு, நான் இங்கே வரக்கூடாதோ? என் கண்ணனை பார்க்க நான் அப்படித்தான் வருவேன். நான் இப்போ ஏதா சொன்னேன்னா நீங்கள் 2 பேருமே பேசிக்கிறீங்க, என்னைய வந்து திட்டுறீங்க. என்ன நியாயம் இது? எங்கள் அண்ணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா இருந்தால் நீ இந்த வீட்டில் இருக்கலாம். இனி உங்களுக்குள்ள நான் பேசினேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நான் அடுப்பாங்கரைக்கே போகிறேன். என்ன பேச்சு பேசுகிற நீ? சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் சில்லாட்ட, அவ ஆடுனது எல்லாமே கல்லாட்டையா நீ? என்ன திட்டவா செய்ய? ஐயையோ அண்ணி, நான் உள்ளேயே போறேன். ஏமுனே, சிங்காரி இருந்தாலும் உன் பொண்டாட்டியை நீ ரொம்ப தான் நீ தலையில தூக்கி வச்சு ஆடுற. சிங்காரி என்ன பெத்தாளு, மூஞ்சி இப்படி வைக்காத தாயி, கஷ்டமா இருக்கு இந்த அண்ணனுக்கு. அண்ணனை பாருமா சிங்காரி. சரி மன்னிக்கிறேன், எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் கொடு. எதுக்குமா 2000 ரூபா? ஏன் கிட்டே கணக்கு கேட்குறேன்னு? ஐயோயோயோ, உன் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் நீ ரொம்ப மாறிட்டானே. நீ உன் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறானான்னு பாரு. சூடு சொரணை இருக்கவே இந்த சிங்காரி. என்னடி பஞ்சு இப்படி பேசிட்ட சிங்காரிய? என்ன மாமா, நான் என்ன பேசினேன்? உங்க தங்கச்சி வந்தாங்க, கோவப்பட்டாங்க, போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அண்ணே, இந்தா வந்துட்டாங்க உங்க தங்கச்சி திரும்பியும். மானம் ரோஷம் சூடு சொரணை இருக்கவங்க யாரும் திருப்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனா வந்துட்டாங்க. நீ என்னடி என் தங்கச்சியவையவா கிண்டல் பண்ற? என்னை எப்பவுமே தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க போங்க. நான் அண்ணி எப்போ எப்படி சொல்லுவேனா? மானஸ்தி எங்க அண்ணி. அங்க என்ன போக மாதிரி போக விட்டுட்டு இங்க பொண்டாட்டிய கொஞ்சிக்கிட்டு இருக்கல நீ. ஐயையோ சிங்காரி சிங்காரி இல்லம்மா. இனி உன் வீடு வாசப்படியை மிதிச்சா கேளு இந்த சிங்காரிய. 7800. என்ன ஒண்ணுமில்ல, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சிங்காரி நில்லுமா சிங்காரி. தொலைஞ்சு போங்க 2 பேரும் எங்கேயாவது. இவ ஒரு மானஸ்தி, இவன் ஒரு மானம் கெட்டவன். பெரிய பாசமலர் சிவாஜி சாவித்ரி ஒட்டிக்கிட்டே தான் தெரிவாங்க.